योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरुराया। ओम अण्णामलै वासाय विद्महे वैकुण्ठ रूपाय धीमहि तन्नो योगी राम सूरत कुमार प्रचोदयात्। எல்லாமல்ல ஏக பரம்பொருள் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் கருணாமூர்த்தி அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகர் பகவான் யோகி ராம் சூரத்குமாருடைய பரம கருணையிலே நனைந்திருக்கக்கூடிய மதன்பான பக்த பெருமக்களே, இன்றைய தினம் ஒரு சிறப்பான தினம். யோகி ராம் சூரத்குமார் நாம பிரச்சார குடிலினுடைய தாய் வீடான ஸ்ரீ ராம்ஜி ஆசிரமத்திலிருந்து நம்முடைய அன்பு தாயார் மாதாஜி தங்கலட்சுமி அம்மாவோடு சேர்ந்து சென்னையிலே உள்ள பகவானுடைய அருட்பெரும் பக்தை கலா, உங்க ஆத்துக்காரர் பேரை சேர்த்துல சொல்லுவீங்க, கலாவதி சண்முகம், பகவானுடைய ஃபேவரட் நேம். அவங்களும் இன்னைக்கு யோகி ராம் சூரத்குமார் நாம பிரச்சார குடிலுக்கு வந்திருக்காங்க. இந்த யோகி ராம் சூரத்குமார் நாம பிரச்சார குடிலுக்கு நீங்க எல்லாம் வந்தது போல ஒரு நாள் பகவானுடைய சொந்தக்காரங்க வந்தாங்க. பகவானுடைய ரத்த சொந்தங்கள் அவங்களும் இங்க வந்தாங்க. அப்படி இந்த யோகி ராம் சூரத்குமார் நாம பிரச்சார குடில் ஒரு சிறப்பான அருள் வாய்ந்த ஒரு ஸ்தலம். எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சூரத்குமாருடைய கருணையாலே இன்றைய தினம் மிக சிறப்பாக பாத பூஜைகளும் பகவானுடைய உற்சவ மூர்த்திக்கு அவருடைய திருமேனிக்கு அபிஷேகங்களும் நடந்து முடிந்தன. 16 வகையான புண்ணிய பொருட்களாலே அபிஷேகங்கள் செய்தோம். இந்த அபிஷேகத்தில் பாத பூஜைகளில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் எல்லாம் வல்ல கலியுகத்திலே கண்கண்ட தெய்வம் ஸ்ரீ ராமன் ஸ்ரீ கிருஷ்ணன் அவதாரமாக வந்த ஈஸ்வர அம்சம் பகவான் யோகி ராம் சூரத்குமார் உங்கள் எல்லோருக்கும் நற்கதியை அருள்வார். அதுல யாதொரு சந்தேகமும் இல்லை. இதுவரைக்கும் அருளிருக்கார், இனியும் அருள்வார். பகவான் யோகி ராம் சூரத்குமாரிடம் போனவர்கள், அவரை வழிபட்டவர்கள், அவரை வணங்கியவர்கள், அவர் நாமத்தை உச்சரித்தவர்கள் யாரும் வீண் போனதில்லை என்பதே இதுவரையான சரித்திரம். இனிமேலும் அந்த சரித்திரமே தொடரும். பகவான் யோகி ராம் சூரத்குமார் நம்ம எல்லோரையும் அருளி இன்று அவருடைய திருவடிகளிலே நம்மளை எல்லோரையும் சங்கல்பமாக வந்து அமர செய்திருக்கிறார். இது ஒரு புண்ணியமான தருணம். எல்லா புண்ணிய ஆத்மாக்களையும் இன்னைக்கு வந்து ஒருங்கிணைத்து அவருடைய திருவடிகளிலே நம்ம எல்லோரையும் அரவணைத்து இங்கே அமர செய்திருக்கிறார். அன்பார்ந்த பக்த பெருமக்களே, பகவான் யோகி ராம் சூரத்குமாருடைய நாமம் எவ்வளவு வலிமை வாய்ந்தது, எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுங்கிறத நாம சொல்லி தெரிய வேண்டியதில்லை, எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த பக்தி உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் பகவான் யோகி ராம் சூரத்குமாரை புரிய முடியும். சாமி, திடீர்னு ஒரு நாள் வீட்டில் கொல்லப்புறத்தில் சட்டிப்பானை கழுவிட்டு நின்னா தென்னை மரத்துல இருந்து ஒரு தேங்காய் டமார்னு என் தலையில விழுந்து சாமி. அப்படியே மயங்கி விழுந்தனா எழுப்பி பார்த்தா நான் யோகி ராம் சூரத்குமாருக்கு பக்தியா இருக்கேன் அப்படின்னு யாருக்காவது நிகழ்ந்துதா? அப்படி யாருக்கா நிகழ்ந்துருந்தா கை தூக்குங்க. தூக்கலையா? இல்லையா? அப்படின்னு நடக்கலையா? சாமி, ஒரு நாள் படித்தரைக்கு குளிக்க போனா பாசி வலிக்கு தடார்னு படியில விழுந்துட்டேன். தப்புன்னு ஒரு 5 நிமிஷம் நினைவு இல்லை, சுய நினைவு இல்லை. எழும்பி பார்த்தா யோகி ராம் சூரத்குமாருக்கு பக்தையா மாறி இருக்கேன். அப்படி யாருக்கா நடந்திருக்கா? இல்ல, நடக்கல. கன்ஃபார்ம் தானே? அப்ப நாம எப்படி ஏக இறைவனாம் பகவான் யோகி ராம் சூரத்குமாருடைய பக்தையாக நம்ம எப்படி மாறி இருக்கிறோம்? எப்படி மாறணும்? மாதாஜி தங்கலட்சுமி அம்மா மாதிரி, கலாவதி சண்முகம் மாதிரி, இந்த சிவகுமார் மாதிரி யாரோ இறைவனுடைய அடியார்கள் உங்களுக்கு பகவானை பத்தி சொல்லி 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 சொல்லி, அதற்கு முன்பாக மாதாஜி ஓம் பிரகாஷினி அம்மா மாதிரி புண்ணிய ஆத்மாக்கள் அதை பத்தி சொல்லி 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 அதை கேட்டு கேட்டுதான் நீங்க பகவான் யோகி ராம் சூரத்குமாருடைய பக்தியா மாறி இருக்கீங்க. அப்படிதானே? சரி, ரொம்ப சந்தோஷம். அப்ப நம்முடைய வேதங்கள் இதுல ஒரு சாஸ்திரத்தை சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, பகவானுடைய பக்தர்களாக இருப்பது வேதத்துல சொல்லி இருக்கிறது பகவான் யோகி ராம் சூரத்குமார் இல்ல, அது பகவான் கிருஷ்ணரை ராமரை சொல்லியிருக்கு வேதத்துல. அப்ப அவருடைய அவதாரம் தானே கலியுகத்துல பகவான் யோகி ராம் சூரத்குமார்.
ஒரு தெய்வ பகவானுடைய அடியாராக இருப்பது, பகவானுடைய அடிவராக இருப்பது, பகவானுடைய இறை நாமத்தை எப்போதும் ஜபித்துக் கொண்டிருப்பதற்கு இந்த மாதிரி செய்துகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு 10-15 கட்டளைகள் இருக்கு நம்முடைய வேதத்துல. எத்தனை கட்டளைகள் இருக்கு? 10-15 கட்டளைகள் இருக்கு. இந்த கட்டளைகளை நாம் கண்டிப்பாக கடைபிடித்தே ஆக வேண்டும்னு வேதம் சொல்லுது. நான் சொல்லல, அடியேன் சொல்லல. இந்த வேதம் என்ன சொல்லுதுன்னா, இந்த நாமத்திற்காக நாம் ஜபிக்கும் போது வேதத்திலே சொல்லி இருக்கிற இந்த 10 கட்டளைகளை நாம் நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும். இந்த கட்டளைகளை நாம் கடைபிடிக்காத பட்சத்திலே அது பாவத்தை கொண்டு சேர்க்கும்னு சொல்லுது. எங்கேயாவது காலன் இருக்காருல்ல, காலன், அவருக்கு வேலையில இறைவன் வந்து தலையிடுறாரா? காலனுக்கு வேலையில இறைவன் வந்து தலையிடுவாரா? தலையிட மாட்டார். ஒரு புராணம் நமக்கு சொல்லி வச்சிருக்கு. என்ன புராணம் சொல்லி வச்சிருக்கு? ஒரு தடவை காலன் நம்ம மார்க்கண்டேயனை பிடிச்சிட்டு போக வரப்போ ஈஸ்வரன் வந்து காலால மிதிச்சார் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கு, அப்படிதானே? ஆனாலும் அந்த மார்க்கண்டே இன்னும் இருக்காரா? எங்க இருக்காரு? என்றும் 16 வயதோடு இருக்காருன்னு தானே வேதம் சொல்லுது, புராணம் சொல்லுது. இந்த மார்க்கண்டே இப்ப எங்க இருக்காரா? சூரங்குடியில, தக்கலையில, மேட்டுக்கடையில எங்க இருக்காரா? இல்ல. அப்ப அவரையும் ஒரு நாள் காலன் கூட்டிட்டு போயிருப்பான். அன்னைக்கு ஈஸ்வரன் விதிச்சார், அப்படிதானே? அப்ப காலனுடைய கடமையிலே பகவான் தலையிடுவதில்லை, அதான உண்மை. அதே போலத்தான் நம்முடைய கர்ம வினைகளிலும் பகவான் தலையிடுவதில்லை. நீங்க அதை நல்லா உள்வாங்கிக்கணும். இப்போ நாம அனுபவிக்கிற துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், நோய்கள், பிணிகள், கடன்கள், அவமானங்கள், தோல்விகள் எல்லாமே இறைவனுக்கு சம்பந்தப்பட்டது இல்லை, நமக்கு சம்பந்தப்பட்டது. நாம செய்த வினைகளின் பலன், நாம செய்த வினைகளின் பலனை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப இப்ப நீங்க கேட்பீங்க, அப்போ நான் பகவானை தொழுது என்ன பிரயோஜனம் சாமி? என் வினைதான் சரி, நான் இப்ப பகவான் சரணாகதி அடைஞ்சிட்டேன், இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, பகவான் எங்கனமேனும் உங்களை சீக்கிரமாக மீட்டெடுத்து அரவணைக்கவே பகவான் துடிக்கிறார். எப்படியாவது நம்முடைய குழந்தைகளை சீக்கிரமாக காப்பாத்திடணும். ஆனா அந்த கர்ம வினைகளில் அவர் தலையிடுவதில்லை. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதுல தலையிட மாட்டார். ஏன்னா அவர் தானே அந்த நியதியை வகுத்தவர். ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவர் தானே வகுத்து வச்சிருக்காரு. அவரே வகுத்த சட்டத்தை அவரே தளர்த்துவாரா? தளர்த்த மாட்டார். அவர் ஒரு இடத்துலதான் சட்டத்தை தளர்த்துறார். எங்க தளர்த்துறார்? எப்ப தளர்த்துறார்? தன்னை எங்கனம் வழிபட்டு, தன்னை எங்கனம் வழிபட்டு தன்னை வந்து அடைய வேண்டும்ங்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஒவ்வொரு யுகத்துக்கு யுகம் தளர்த்திக்கிட்டே வர்றார். இப்ப நாம 2 மணி நேரம் நாம ஜபம் செய்தமே, இதனுடைய பலன் இங்க வந்திருக்க புதிதாக வந்திருக்கிற பக்தர்களுக்கு தெரியுமா? நாம ஆரம்பத்துல ஒரு யுகத்துல வேண்டிய வரங்களை பெறுவதற்கு, கேட்ட வரங்களை பெறுவதற்கு, மோட்சத்தை அடைவதற்கு, இறைவனை அடைவதற்கு பெரிய யாகங்கள் தான் செய்யணுங்கிறது வரலாறு. அதுதான் பெரிய யாகம். என்ன யாகம் பண்ணுவாங்க அந்த காலத்துல? அஸ்வமேத யாகம் பண்ணுவாங்க. அந்த அஸ்வமேத யாகம் பண்றதுக்கு 100 குதிரைகள் வேணும், யானைகள் வேணும். அந்த யாகம் நடக்கிறப்போ கேட்டதெல்லாம் தான தர்மம் கொடுக்கணும். அப்ப எல்லாராலையும் பண்ண முடியாதுல்ல. ராவணனே இந்திர பதவியை அடைவதற்கு தான் அவன் முயற்சி பண்ணான். இந்திர பதவியை அடையலாங்குது வேதம். எப்படி? நீ 100 அஸ்வமேத யாகம் பண்ணா இந்திர பதவி அடைய முடியும். ஆனா ஒரு யாகமே பண்ண முடியாது. பெரிய கோடீஸ்வரர்களால கூட ஒரு யாகம் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு அடுத்த யுகத்துல பகவான் அந்த ரூல்ஸை தளர்த்துறாரு. எப்ப இதெல்லாம் சாத்தியம் இல்லப்பா, தளர்த்து, ரூல்ஸை தளர்த்து. அடுத்த யுகத்துல என்ன சொல்றாரு? நீ காட்டுக்கு போ, தவம் இரு. 18 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 30 ஆண்டுகள், 40 ஆண்டுகள் காட்டுல போய் சன்னியாசம் வாங்கி போய் தவம் இருங்கிறார். அப்படித்தானே எல்லாரும் தவம் இருந்தானே வர வாங்கினாங்க. ராவணன்ல இருந்து எல்லாரும் காட்டுக்கு போய் தானே தவம் இருந்து வர வாங்கினாங்க. அப்ப கலியுகத்துல பகவான் பாக்குறாங்க, எப்ப இதெல்லாம் சாத்தியம் இல்லப்பா, காட்டுக்கு போக முடியாது, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் உள்ள விட மாட்டான், இவனை ஏசி ரூம் விட்டு வெளியே போக மாட்டான், இதெல்லாம் சாத்தியம் இல்லை. அப்போ என்ன செய்யலாம்? கலியுகத்துல ஒண்ணும் வேண்டாப்பா, நாமத்தை மட்டும் சொல்லு. அப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இது எங்கெங்க இருந்து குறைஞ்சு 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 வந்திருக்கு. அஸ்வமேத யாகத்திலிருந்து, காட்டுக்கு போய் பல ஆண்டுகள் தவம் இருப்பதிலிருந்து இருந்து குறைச்சி பகவான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை தளர்த்தி, கண்டிஷன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை தளர்த்தி நாமத்தை மட்டும் சொல்லுன்னு சொல்றாரு. அப்போ இந்த 2 மணி நேரம் நீங்க சொன்ன நாமம் பல அஸ்வமேத யாகங்களுக்கு சமம், பல ஆண்டுகள் காட்டுல போய் தவம் இருந்ததுக்கு சமம். அதான உண்மை.
அதனால தான் அப்பப்ப சத்தம் போட்டு சொன்னேன், சத்தமா சொல்லுவோம், சத்தமா சொல்லுவோம், சத்தமா சொல்லுவோம். ஏன்னா இது ஒரு வேள்வி, இது ஒரு யாகம், இது ஒரு தவம். அதனாலதான் சத்தமா சொல்லுவோம், சத்தமா சொல்லுவோம்னு சொல்றோம். அப்போ இந்த வேதம் நமக்கு சில கட்டளைகளை சொல்லுது இல்லையா? அதுல இந்த அதுல முதல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னா, இந்த நாமத்தை சொல்றாங்க இல்லையா? நாமத்தை சொல்றாங்க, நாமத்தை பரப்புறாங்க. மாதாஜி தங்கலட்சுமி அம்மா மாதிரி நாமத்துக்கு முதலிடம் கொடுத்து நாமத்தை பரப்புறாங்க இல்லையா? அவங்களை எந்த விதத்திலும் நாம் என்ன செய்யக்கூடாது? தொல்லைகளோ தொந்தரவுகளோ, என்னமா? எக்ஸாக்ட்லி. கை தட்டுங்க எல்லாரும். அவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது. அவங்களை எந்த விதத்திலும் சொல்லாலோ செயலாலோ அவர்களை துன்புறுத்தக்கூடாது என்கிறது வேதம். நாமத்தை சுமந்து திரிபவர்கள், நாமத்தையே நாதி கமலத்திலே சுவாசமாக கொண்டு நடப்பவர்களை நிந்திக்க கூடாதுன்னு சொல்லுது. ஆனா அங்க ஒரு பகவான் ஒரு பாயிண்ட் வச்சிருக்காரு. நாமத்தை விற்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நாமத்தை எந்த நிலையிலும் விற்க கூடாது, எந்த நிலையிலும் விற்க கூடாது. அது யாருக்குமே நான் பல கூட்டத்துல சொல்லிட்டேன், திருப்பி அதை நான் சொல்ல விரும்பல. அதுக்கு ஒரு கதையே இருக்கு நம்ம புராணத்துல. நாமத்தை விற்க கூடாது. அப்ப நாமத்தை நாம இலவசமாக போதிக்கணும். அது ஒரு பகவானுக்கான தொண்டு, சேவை. அதுக்காக கூலி வாங்க கூடாது. நான் கூட அங்க நம்ம ரஜினி ஓட இதுல பல மேடைகளுக்கு பேச போயிருக்கேன். அவங்க தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. சாமி அங்க வந்து பேசுங்க, இங்க வந்து பேசுங்க. எந்த கூட்டத்துக்கு போனாலும் ஒரு சின்ன பேமெண்ட் அப்படிம்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் வாங்குறது இல்லைங்க. பகவானை பற்றி பேசுவதற்கு நீங்க வாய்ப்பளித்ததற்கு தான் நன்றி சொல்லணும். பகவானினுடைய நாமத்தை சொல்வதற்கு நீங்க வாய்ப்பு கொடுத்ததா நன்றி சொல்லணும். அப்ப நாமத்தை விற்க கூடாது. நாமத்தை விற்காத இத போன்ற புண்ணிய ஆத்மாக்களுக்கு அவங்க சொல்லி வச்சிருக்காங்க வேதத்துல, எந்த நிலையிலும் அவர்களை குற்றம் சொல்லவோ குறை சொல்லவோ கூடாது. அப்ப அவங்களுடைய குற்றங்களையும் குறைவுகளையும் காண்பதற்கு ஒருத்தர் இருக்கார், அவர் பார்த்துக்குவார். நமக்கு அந்த வேலை இல்லை. இதைத்தான் நேத்தனா இல்ல ஒரு பாயிண்ட் தான் அங்க சொன்னேன். அப்புறம் அந்த பேச்சு டாபிக் மாறிட்டு. அப்போ இதுக்காக ஒரு கதையை நான் சொல்றேன். இதுல சைத்தன்ய மகாராஜ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். நான் நேத்தங்க சொன்னேன், சைத்தன்ய மகாராஜ்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய சீடர்கள் அவர்கிட்ட போய் கேட்டாங்க, ஒவ்வொருத்தரா கேட்கறாங்க, சாமி எனக்கு எப்ப மோட்சம் கிடைக்கும், எப்ப மோட்சம் கிடைக்கும். அப்போ அவரு ஒரு பக்தருக்கு சொன்னாரு, அடுத்த நேத்து சொன்ன 10,000 ஆண்டுகள்ல உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும். அந்த ஆளு குதிக்கிறான் சந்தோஷத்துல. பாக்கி இருந்த பக்தர்கள்லாம் அவனுக்கு பைத்தியமாயா, அவர் 10,000 வருஷம் கழிச்சுன்னு சொல்றாரு, நீ அதை போய் குதிக்கிறிய கொண்டாடுறியன்னு சொன்னப்போ இந்த சைத்தன்ய மகாராஜுடைய பக்தர் சொல்றாரு, இப்ப எனக்கு மோட்சம் கன்ஃபார்ம் ஆயிட்டுல, கிடைக்குமோ கிடைக்காதோன்னு இருந்தத அவர் சைத்தன்ய மகாராஜ் கன்ஃபார்ம் அவனுக்கு 10,000 ஆண்டுகள் கிடைச்சு கிடைக்கும்னு சொல்லிட்டாருல, அதுக்காக நான் காத்து இருக்கிறேன், 10,000 ஆண்டுகள் காத்து இருக்கிறேன்னு சந்தோஷத்துல குதிக்கிறான். சரி, அந்த கதை உங்களுக்கு தெரியும், நேற்று சொல்லியாச்சு, அதனால அதை விட்டுட்டு அடுத்தது வருவோம். அப்போ இன்னொரு பக்தன் போய் சைத்தன்ய மகாராஜ்கிட்ட கேட்கிறான், சுவாமி உங்க அம்மாக்கு எப்ப மோட்சம் கிடைக்கும் அப்படின்னா. அப்போ அவரு அது வரைக்கும் சிரிச்சு பேசிட்டு இருந்தோடைய முகம் மாறிடுச்சு. முகமே அப்படி மாறி அவர் சொல்றாரு, எங்க அம்மாக்கு மோட்சம் கிடைக்காது அப்படின்னாரு. எல்லா பக்தர்களும் கேட்கிறான், என்ன சாமி இப்படி சொல்லிட்டீங்க, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அதே நாமத்தை உலகெங்கும் பரப்பிக்கிட்டு இருக்கிற, ஓயாமல் ஒலித்து கொண்டிருக்கிற ஒரு உங்கள் திருவாயால் எங்க அம்மாக்கு அந்த மோட்சம் கிடைக்கிற பாக்கியம் இல்லைன்னு எப்படி சொல்லிட்டீங்க, என்ன காரணம் சுவாமி அப்படின்னு கேட்டப்போ சைத்தன்ய மகாராஜ் சொல்றாரு, என்னுடைய தாயார் சச்சி மாதா, உங்க அம்மா பேர் என்ன, என்னுடைய என்னம்மா, என்னுடைய ஃபேன் போட்டு கொடுங்க, என்னுடைய தாயார் சச்சி மாதா நாங்கள் பாலகர்களாக இருந்த போது என்னுடைய அண்ணனை அத்வைச்சாரியா வந்து எங்க வீட்டுல அப்பப்போ ஆன்மீகம் பேசிட்டே இருப்பார். எங்க அண்ணன் கிட்ட அதிகமா பேசுவார். எங்க அம்மா கோபமா வரும், எங்க அம்மாக்கு கோபமா வரும். ஏன், இப்போ கூட இங்க இருக்கிற பல தாய்மார்களுக்கு இப்போ பையன் குடிச்சுக்கிட்டு இருப்பான், பிரச்சனையே கிடையாது. பையன் ராத்திரி பூரா சினிமா பார்த்துட்டு விடியால 2 மணிக்கு தான் வருவான், பிரச்சனையே கிடையாது. எனக்கு இதத்தா இப்ப சிக்கன் ஆர்டர் பண்ணணும், அதை ஆர்டர் பண்ணணும், இல்லைன்னா இப்போ வீட்டுல அதை உடைப்பேன் இதை உடைப்பேன், பிரச்சனையே கிடையாது தாய்மாருக்கு. அவன் ஒருவேளையில டெய்லி குளிச்சு பட்டையை அடிச்சு கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டான்னு வைங்க, பிரச்சனை ஆரம்பிச்சிடும். ஐயோ இவன் எங்க சாமியாரா போயிருவானோ தெரியலையே, இவன் எங்க பக்தின்னு சொல்லி கோயில போய் இருந்துருவானோன்னு தெரியலையே, இவன் இப்படியே போனா சரியாகாத, உடனே அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிடணுமே. இப்படி இது உண்மைதானே? எல்லா தாய்மாருக்கும் வேற எந்த சம்பவங்களும் பிரச்சனையே கிடையாது. ஒரு பிள்ளையாண்டா பக்திமானா மாறிட்டானாகும், அங்க பிரச்சனை ஆரம்பிச்சிடும்.
ஐயோ போக்கே சரியில்லையே இது. எத்தனை தாய்மார்கள் தங்களது குழந்தைகளை ஆன்மீகத்திற்கு அர்ப்பணிக்க தயாரா இருக்கிறாங்க? ஒருத்தி கூட கிடையாது எனக்கு தெரிஞ்சு. எங்க வீட்டுல கூட நடக்காது, வாய்ப்பே இல்லை. நம்மளே திட்டிட்டு இருக்காங்க, இந்த ஆளுக்கு வேற வேலை சொல்லியில பைத்தியம் முடிச்சு அலைகிறான் அப்படி. நல்லா இருந்தவன் நல்லதாயா இருந்தான், இப்பதாயா இப்படி ஆயிட்டான் அவன் அப்படின்னு நம்மளே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த அத்வைச்சாரியார் போய் இந்த உபதேசம் பண்ணி 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 ஒரு நாள் சைத்தன்ய மகாராஜோட அண்ணன் ஆன்மீக வழிக்கு போயிட்டாப்ல. அப்ப சைத்தன்ய மகாராஜோட அம்மா அந்த குருநாதரை திட்டி தீக்கிறாங்க. திட்டு இந்த படுபாவி என் வீட்டுல வந்து என்னைக்கு கால் குத்துனானோ தெரியல, அன்னைக்கு என் குடும்பத்தையே நாசாக்கிட்டானே, என் குடும்பத்தையே பிரிச்சுட்டானே. இப்ப அடுத்த பையன் வேற அதே அவருக்கு வாயே பார்த்துக்கிட்டு இருக்கானே, இவன் என்னைக்கு போக போறானோ தெரியலையே அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரே கவலையில இந்த அத்வைச்சாரியார் போய் திட்டி சாபம் போடுது. அப்போ அத நினைவு கூர்ந்து சைத்தன்ய மகாராஜ் சொல்றாரு, எங்க அம்மாவுக்கு மோட்சம் கிடைக்காது. ஏன்னா ஆன்மீக வழிக்கு செல்பவர்களை, ஆன்மீக வழியில் இருப்பவர்களை, ஆன்மீக வழிக்கு அழைப்பவர்களை ஒரு நாளும் பழித்தல் ஆகாது. ஒரு விவேகானந்தர் வரலன்னா அன்னைக்கு என்ன ஆயிருக்கும், என்ன ஆயிருக்கும்? அப்போ நம்முடைய இளைஞர்கள் எல்லோரும் ஆன்மீகத்துல நீங்க முழுசா அர்ப்பணிக்கணும்னு நான் சொல்ல வரல. அல்பமேனும் ஆன்மீகத்துல உங்களுடைய தொடர்பு இருந்தே ஆகணும். வருங்கால பாரதத்திற்கு, வருங்கால தமிழகத்திற்கு அதுதான் நல்லது. ஏற்கனவே இங்க பல சத்சங்கத்துல சொல்லியிருக்கேன், இன்னைக்கு தமிழகம் தலைகீழ மாறி நிற்கிறது காரணமே ஆன்மீகம் குறைஞ்சு போச்சு. போதையின் பாதையில் தமிழகம் பயணிக்கிறது. இதெல்லாம் மாறணும்னா நம்முடைய இளைஞர்கள் இந்த குழந்தைய மாதிரி என்ன அழகா ஆன்மீகத்துல இருக்கு, என்ன அழகா நாமம் சொல்லுது, என்ன அழகா பேர் என்ன பாப்பா? நிகிதா, வெரி லிகிதா. ஓ வெரி குட் வெரி குட் வெரி குட். எவ்வளவு அழகா ஆன்மீகத்துல. அதுக்கு பின்னாடி ஒருத்தன் இருக்கான் பாரு, திருஞான சம்பந்தர். என்ன அழகா பட்டை எல்லாம் போட்டு குழந்தையிலே ஞானப்பால் குடிச்சிருப்பான் போல இருக்கு. அவன் நல்ல அழகா பட்டை எல்லாம் போட்டு ஜம்முன்னு வந்து உட்கார்ந்துருக்கான். அற்புதமான குழந்தைகள். இந்த மாதிரி குழந்தைகளை நாம ஆன்மீக வழியில் கொண்டு வரணும். இது ஒரு பாயிண்ட், யாரையும் பழிக்க கூடாது. ரெண்டாவது, நாமத்திலேயே உயர்ந்த நாமம் ராமநாமம். அதை நம்ம ஒண்ணு சொல்றதுக்கே இல்லை. அதனாலதான் ஈஸ்வரனே சகஸ்ர நாமத்தை அவர் அதுதான் நான் உச்சரிக்கிறேன்னு சொல்லிட்டார். நாமத்திலேயே உயர்ந்த நாமம் சகஸ்ரநாமம், சாரி ராமநாமம். நீங்க அறியாமையின் பேதமையால் மற்ற தெய்வங்களுடைய நாமங்களை இதோடு போட்டு குழப்பிக்க கூடாதுங்கிறது நம்முடைய வேதம். ஓம் சூர்யாய நமக, ஓம் சந்திராய நமக, ஓம் சுடலமாடாய நமக, ஓம் இசக்கியம்மாய நமக, இதெல்லாம் அந்த நாமத்திற்கு ஈடாகாது. இந்த நாமத்தோடு அதை சேர்த்து நீங்கள் அதை புண்ணியம் நினைப்பது பாவம்ங்கிறது வேதம். ஒரே ஒரு கிருஷ்ணர் தான், பரமாத்மா தான், ஒரே ஒரு ராமன் தான். அந்த நாமத்தோடு மற்ற நாமங்களை நீங்கள் இணைத்து பேசுவது சாஸ்திரப்படி பாவம். அப்ப நாம யோகி ராம் சுரத்குமார் என்கிற கலியுக நாமத்தை நாம் பாடுகிறோம். அதுலயும் ராமன் இருக்கார். இவர்தான் கிருஷ்ணர், இவர்தான் ராமன், இவர்தான் ஈஸ்வரன். அதனாலதான் யோகி சிவன் வந்துட்டாரு, ராமன் வந்துட்டாரு, குமார் எல்லா தெய்வங்களும் அதுக்குள்ள அடைக்கலமாயிடுச்சு. யோகி ராம் சுரத்குமார் எல்லா தெய்வங்களும் அடக்கி கலியுகத்திலே ஒரு நாமத்தை அருளிய ஒரே அவதார கடவுள் எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார். அப்போ ராம நாமத்தோட நீங்க எதையும் இணைக்க கூடாது. ஏன் ராமநாமம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த வேதம் சொல்லுது? மாதாஜி கூட அன்னைக்கு தங்கலட்சுமி அம்மா சொன்னாங்க, ஐயா காசிக்கெல்லாம் நாங்க அடிக்கடி போறோம், உங்க ஆசிரமத்துல சொல்லுங்க, காசிக்கு யாராவது வர்றதா இருந்தா நாங்க கூட்டிட்டு போவோம், சொல்லுங்க. நான் காசிக்கு வர்றதுக்கு நிறைய பேர் ரெடியா இருக்கிறாங்க, காசிக்கு வர்றதுக்கு நிறைய பேர் ரெடியா இருக்கிறாங்க. ஆனா காசியில போய் எதை விட்டுட்டு வந்தா பலம்? எதை விட்டுட்டு வந்து சூப்பர், ஒரு கிளாப் பண்ணுங்க, குழந்தைகளை என்கரேஜ் பண்ணுங்க. சந்தோஷம் சந்தோஷம். காசியில மோட்சம் பெற்றா நமக்கு பயம். பழைய காலத்துல காசிக்கு போறவங்க ஏதாவது ஒரு பழக்கத்தை விட்டுருவாங்க. அதோட இப்ப நல்லா நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருக்கவங்க அதோட விட்டுருவாங்க. எங்க வீட்டு பக்கத்துல நிறைய வயதானவங்க இருந்தாங்க. காசிக்கு போயிட்டு வந்தப்பறம் நாங்க மீன் சாப்பிடுறது இல்ல, காசிக்கு போயிட்டு வந்தப்பறம் நாங்க அந்த இந்த நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுறது இல்லைன்னு ஒண்ணு விட்டுருவாங்க. ஆனா காசியிலே மோட்சம் பெறுபவர்கள், காசியிலே மரணிப்பவர்கள் இடது கை பக்கமாக படுத்து மரணிக்கணுமா சாஸ்திரம் சொல்லுது. ஏன் சாமி, உயிர் போற நேரத்துல இடது கைன்னு தெரியுமா வலது கைன்னு தெரியுமா?
அது எங்கிட்டு போகுதுன்னு யாருக்கு சாமி தெரியும்? நீங்க வேற இடத்துக்கே தலைக்கு வச்சு படுக்கணும்னு சொல்றீங்களே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க, அப்படித்தானே? ஆனா சாஸ்திரம் சொல்லுது, உயிர் பிரியும் தருவாயிலேனும் இடது கை பக்கமாக அவர்களை படுக்க வைக்க வேண்டும். ஏன்? எதனால? எதனாலமா? உங்களுடைய உயிர் பிரியும் தருவாயிலே, உயிர் போகும் தருவாயிலே, காசியில யார் இருக்கா? காசியில யார் இருக்கா? விஸ்வநாதரும் விசாலாட்சி அம்மனும் இருக்கிறாங்க. இவர்கள் இருவரும் உங்கள் வலது காதிலே வந்து ராமா 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 என்று சொல்வார்களா? கைதட்டுங்கம்மா. காசி விஸ்வநாதரும் விசாலாட்சி அம்பாளும் உங்கள் வலது காதிலே வந்து ராமா 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 என்று சொல்லி உங்களை மோட்சத்துக்கு அழைத்து செல்வார்கள். அப்ப அந்த காதை மறைச்சிட்டு படுத்துறாதீங்கன்னு சொல்லுது வேதம். புரியுதா இப்போ? அப்போ விஸ்வநாதர்கிட்ட, சுவாமி விஸ்வநாதர்கிட்ட விசாலாட்சி அம்மா கேட்கிறாங்க, அதாவது ஈஸ்வரன்கிட்ட பார்வதி கேட்கிறா, சாமி எப்போதும் முணு 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 ஒரு ஜபம் பண்ணிட்டே இருக்கே, அது என்ன ஜபம் பண்ணிட்டே இருக்க? அது என்ன ஜபம் பண்ணிட்டே இருக்க? எப்போ முணு 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 உங்க வாய் முணுமுணுத்துட்டே இருக்க, என்ன ஜபம் பண்றேன்? சுவாமி சொல்றார் பார்வதி கிட்ட, நான் மூச்சு விட மறந்தாலும் மறப்பேன், ராம நாம ஜபத்தை மறவேன்கிறார் ஈஸ்வரன். கைதட்டுங்க. எல்லாரும் உற்சாக குறைவா இருக்கீங்களா? யோகிராம் சுரத்குமார் மகாராஜ்க்கு, யோகிராம் சுரத்குமார் மகாராஜ்க்கு, யோகிராம் சுரத்குமார் மகாராஜ்க்கு. இந்த குரல்ல அப்படி இருங்க. அப்போ ஈஸ்வரன் சொல்றாரு, நான் என்னுடைய மூச்சு விடுவதை மறந்தாலும் மறப்பேனே ஒழிய ராம நாம ஜபத்தை மறவேன், கணமேனும் மறவேன்கிறார். அப்ப எல்லாமல்ல ஈஸ்வரனே ராம நாம ஜபத்தை நான் மறவேன்னு சொல்றாருன்னா, ராம நாமத்தின் முக்கியத்துவம் நீங்க அதுதானே நம்ம சாமி தலையால அடிச்சுக்கிட்டாரு. நாமத்தை சொல்லு, நாமத்தை சொல்லு, நாமத்தை சொல்லு, வேற எந்த பிரார்த்தனையும் சேவை ஒண்ணுமே தேவையில்லைன்ட்டாரு அவரை. அப்ப அந்த நாமத்தின் மகிமைய சாமி சும்மாவா சொன்னார்? கலியுகத்துல ஈஸ்வரனே சொல்லியிருக்கிறார். ராம நாமத்தின் மகிமையை அடிக்க இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அப்ப நாம ராம நாமத்தோடு சேர்த்து யோகி ராம் சுரத்குமாருடைய நாமத்தையும் கலியுகத்தின் நாமமாக நாம் ஜபித்து வருகிறோம். நீங்க வேற எந்த நாமத்தையும் இந்த நாமத்திற்கு இணையாக ஜபிக்காதீர்கள். அது உங்க விருப்பம். வேற எங்கேயாவது போறீங்கன்னா ஜபிச்சுக்கோங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ராம நாமத்தை ஜபிக்கும் போது, யோகி ராம் சுரத்குமார் நாமத்தை ஜபிக்கும் போது தேவையில்லாத அது இதுன்னு எந்த நாமத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க அப்படின்னு நம்முடைய வேதம் சொல்லுது. அதானே? அப்போ அடுத்ததாக வேதம் சொல்கிறது, உங்களுடைய ஆன்மீக குருவின் பேச்சை மதிக்காமல் நடப்பது. யாரு? மாதாஜி தங்கலட்சுமி அம்மா மாதிரி உங்களுடைய ஆன்மீக குருவின் பேச்சை மதிக்காமல் நடப்பது, அவரை சாதாரணமாக நினைப்பது. நல்லா கேட்டுக்கணும். உங்களுடைய ஆன்மீக குருவாக நீங்கள் யாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ அவரை மதிக்காமல் நடப்பது, அவரை சாதாரணமாக நினைப்பது, அவரை போல் நடித்து அத ஜோக் காட்டுறது. தெரியுமில்ல, மத்தவன் அவன் இப்படிதான் பண்ணுவான், இந்த வேலையெல்லாம் காட்டுவான் அப்படின்னு நடிப்பது. இது சுவாமி இருக்கச்சுல ஒரு குரூப் அப்படி சுவாமியை போல் நடிச்சு காட்டினாங்களா. அப்ப அவருடைய மனைவிகள்லாம் சாமிகிட்ட சொல்லியிருக்காங்க, சாமி இந்த எங்க வீட்டுக்காரன் எல்லாம் இருக்கானுல உங்களை மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இப்படிலாம் ஆக்ட் பண்றானுங்க அப்படின்னு. சுவாமி நாடார் லாட்ஜில் உட்காந்து இதை பண்ணுங்க பாப்போம் அப்படின்னாரு. இவங்க பண்ணி காட்டினாங்க. அப்ப சுவாமி வேதனை விட்டு சொன்னார், இப்படி பண்ணக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, தவறு. இப்ப நீங்க நல்லா நான் நிறைய சத்சங்க சொல்லிருக்கேன், சுவாமி சொன்னது எல்லாமே வேதத்துல உள்ளது. அதுங்க பலருக்கு சொல்லிட்டதுனால நான் திருப்பி திருப்பி அதை பேச விரும்பல. சுவாமியா யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயான்னு ஏன் சொல்லி தரல நமக்கு? யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயான்னு சொல்லணும்னு சொன்னார். ஏன் அது 3 முறை ஒலிக்க சொல்றாரு? நீங்க நல்லா அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணஜடா. ஓம் ஸ்ரீ ராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் 3 தடவை. வேதம் சொல்லுகிறது அழிவே இல்லாதது எல்லாம் 3 முறை உச்சரிக்க கூடியது மட்டும்தான் அழிவில்லாதது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வேற எல்லாம் மாற்றத்திற்கு உட்பட்டது. நம்முடைய பகவான் எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பான், அவர் ஏதோ சும்மா வந்தாரு, சிகரெட் குடிச்சாரு, இல்ல உட்கார்ந்து இருந்தாருன்னு. அவர் வேத புருஷருங்கிறதுக்கு இதான் உதாரணம். அவர் எங்க போய் வேதம் படிச்சாரு? எங்க போய் வேதத்தை கத்துக்கிட்டார்? இல்ல, வேதமாவே வந்தவர் அவர்.
வேதம் யாரும் உருவாக்கியது இல்ல. வேதம் இந்த உலகம் தோன்றிய போதே இந்த பிரபஞ்சத்துல ஒலி வடிவத்துல இருந்தது. இரண்டு விஷயங்கள் தான் இந்த உலகம் பிரபஞ்சம் தோற்றுவிக்கப்பட்ட போது இந்த உலகத்தின் சேமத்துக்காக எல்லாம் வல்ல பரம்பொருள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகரான இறைவன் ரெண்டு விஷயத்த இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக உள்ள வச்சார். முட்டைய படைக்கிறப்ப, கோழி குஞ்சு படைக்கிறப்ப முட்டைக்குள்ள ஒரு சின்ன ஸ்பேஸ்ல இடம் இருக்கும், பாத்திருக்கீங்களா? உள்ள முட்டையை அவிச்சு உடைச்சா ஒரு சின்ன இடம் காலியா இருக்கும், பார்த்தது இல்லையா யாரும்? அது எதுக்கு கடவுள் வச்சிருக்காரு? இந்த குஞ்சு பொறிச்ச உடனே கொஞ்சம் காத்து சுவாசிக்கிறதுக்காக வச்சிருக்காரு. அந்த கேப் இருந்தாதான் கொஞ்சம் காத்த சுவாசிச்சுட்டு அடுத்து மேல கொத்திட்டு வெளியே வந்துடும். குழந்தைய பெண்ணினுடைய வயிற்றுல படைக்கிறப்போ தொப்புள் கொடி வழியா அதுக்கு ஒரு கனெக்ஷன் கொடுத்திருக்காரு. அது வழியா தான் சுவாசம், அது வழியா தான் ஆகாரம், அது வழியா தான் எல்லாம். இப்படி இந்த பிரபஞ்சத்தை படைக்கும் போது இந்த உலகத்தை காத்து ரட்சிப்பதற்காக இரண்டு விஷயங்களை ஏற்கனவே கடவுளுக்கு வச்சிருந்தார். ஒண்ணு ராம நாமம். நீங்க எல்லாம் குழப்பிக்க கூடாது. ராமன் பிறந்ததால தான் அந்த நாமம் வந்து புலம்பிக்க கூடாது. ஏற்கனவே சிவகுமார்னு ஒரு நடிகர் இருந்தார். 6ல இருந்து 60 வரை புவனாவர் கேள்விக்குறி படத்துல அவர் இருந்தார். அவருக்கு பேரை எனக்கு வச்சிருக்கு, அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? சிவகுமாருக்கு புதுசா எனக்கு ஒண்ணு நான் கொண்டுட்டு பிறக்கல. இதே போல ராமாங்கிற நாமம் இங்க ஏற்கனவே இருந்தது. அதன் பேர்ல ஒரு அவதாரம் எடுத்தார் பகவான், ராமனாக அவதாரம் எடுத்தார். அப்போ ராம நாமம் ஒன்று, வேதம், 4 வேதங்களை வச்சுட்டாங்க. அந்த ஒலி வடிவத்தில் இருக்கிறத தொகுத்தவர் தான் வியாசர். நல்லா புரிஞ்சுட்டா? அப்போ உங்களுடைய குருவை சாதாரணமாக நினைப்பது, குரு பேச்சை மதிக்காமல் நடப்பது மிகப்பெரிய பாவம். நேற்று கூட தங்கலட்சுமி அம்மா பேசிட்டு இருந்தாங்க, எவ்வளவு பெரிய பாவத்தை செய்துட்டார் அந்த ஆள். அப்போ குரு துரோகம், குருவை மதிக்காமல் நடப்பது. வெளியே போய் வேடிக்கை, அந்த மத்தவன் இருக்கானே தெல்லாந்திகாரனுக்கு மோவன், எப்படி தெல்லாந்திகாரனுக்கு மோவன் இருக்கானே, இங்க வரச்சுல குருஜி குருஜி, சாமிஜி சாமிஜி, வெளியே போய் சரக்குலகாரர் இருக்காரு. அந்த சரக்குலகாரர் இருக்காருல்ல, கண்மணிக்கு மாப்பிள்ள இருக்காருல்ல, தொந்தியாருக்கு பேரன் இருக்காருல்ல, சரக்கு, இப்படி எல்லாம் பேசுறது. நம்ம கிட்ட வந்தா ஒரு முகம், வெளியே போனா ஒரு முகம். இதெல்லாம் பெரிய பாவம்னு சொல்லுது. அதுக்கு பேரு வேதத்துல அனுசரணா, அனுகரணான்னு 2 பேர் சொல்றது. அனுசரணான்னா குருநாதர் சொல்லுவதை அனுசரித்து நடப்பது. அனுகரணான்னா அவர் பேச்சை கேட்டு கர்மாக்களை செய்வது. அனுசரணா அனுகரணான்னு வேதத்துல அதற்கு 2 பெயர்கள் கொடுத்திருக்கு. குருவின் ஆசீர்வாதம் இல்லாமல் நீங்கள் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுன்னு வேதம் சொல்லுது. இப்ப இங்க இருக்க யாராவது, ஏன் சாமி உங்களை மதிக்காம நாங்க இந்த கேட்டு விட்டு வெளியே நடந்து போட்டுமா, ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுன்னு சொல்றீங்களா? அது எப்படி? How it is possible? It is impossible சுவாமி, நாங்க நடந்து போட்டுமா? இப்போ அந்த அடியே சொல்லல வேதம். நீ ஒரு அடி கூட வாழ்க்கையில முன்னோட்டு போக முடியாது, அதை சொல்லுது வேதம். உன்னுடைய ஆன்மீக குருவின் பேச்சை மதிக்காமல், அவரை மதிக்காமல் நடந்தா ஒரு அடி கூட நீ முன்னோட்டு போக முடியாதுன்னு சொல்லுது. இதற்கு சிறந்த உதாரணமா ஒரு கதையை நான் சொல்றேன். இந்த ஆன்மீக குருவை நீங்க ஏன் துச்சமா நினைக்க கூடாதுன்னு வேதம் சொல்லுது. துச்சமானா கேவலமா நினைக்க கூடாது. இவங்கெல்லாம் ஒரு பெரிய ஆன்மீக குருவா? இவங்கெல்லாம் ஒட்டாய் விடுமல் நடத்தினி. ஏன் சொல்லுது? ஆன்மீக குருக்கள் சர்வசாதாரணமாக வந்து விடுவதில்லை. நான் ஆன்மீக குருன்னு நான் எல்லாரையும் சொல்லல, தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கணும். நம்முடைய மாதாஜி தங்கலட்சுமி மாதிரி அம்மா மாதிரி உள்ள ஆட்களை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இருந்த ஓம் பிரகாஷினி அம்மா மாதிரி உள்ளவங்களை சொல்றேன். எதற்கும் ஆசைப்படாத, இறைவனுக்கு மட்டுமே சேவைகளை செய்கிற, சமூகத்திற்கு சேவைகளை செய்த, எந்தவித பிரதிபலனையும் எதிர்பாராத, கோடீஸ்வர அந்தஸ்தில் இல்லாத, பணக்காரனாக பஞ்சுமத்தையில் இல்லாத புண்ணிய ஆத்மாக்களை நான் ஆன்மீக குருன்னு சொல்றேனே ஒழிய நீங்க எல்லாரையும் மட்டும் குழப்பிக்காதீங்க. அதுக்காக உங்க மனசுல வேற யாரும் வரக்கூடாது. வராதில்ல? ஆமா ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. ஒன்று, ஒரு குருவை பகவான் தான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறாரு. நீங்க ஏதோ நினைப்பீங்க, நான் அங்கிட்டு போனேன், அவரை பார்த்தேன், சந்திச்சேன், அங்கிட்டு போனேன் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. இப்ப தங்கலட்சுமி அம்மா சொல்லுவாங்க, நானு குமார கோயிலுக்கு தாங்க 2-3 வாட்டி வந்தேன், அப்போ நான் அம்மாவை பார்த்தேன், அம்மா சொன்னாங்க அங்கிட்டு ஒரு ஆசிரமம் இருக்கு வாமான்னாங்க. இங்க வா, இங்க வந்து பாரு, இங்க வா, நீ நாங்கிட்ட ஆசிரமம் அங்க இருக்குன்னு சொன்னாங்க. நான் 2-3 தடவை தேடி வந்தேன், அதை காணல, நான் போயிட்டேன். அப்புறம்
தங்கலட்சுமி அம்மா, சாரி ஓம் பிரகாஷ் அம்மா வந்து பார்த்தேன். இப்ப இந்த குருவை இவங்க தேடி போகல, கடவுள் பகவான் அவங்களை கொண்டு அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறார். இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த விஷயத்தை அவர் அன்னைக்கு தீர்மானிக்கிறார். ஏன் பகவான் நீங்க சந்திக்கக்கூடிய ஆன்மீக குருவை ஏன் பகவான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறாருன்னு சொல்லுங்க. ஏன் அறிமுகப்படுத்துறாருன்னு வேதம் சொல்லுது. எல்லாமல்ல எம்பெருமான் ஸ்ரீ ராமபிரான் ராமேஸ்வரத்துக்கு வந்துட்டார். ராமேஸ்வரத்துல வந்து தன்னுடைய சேனை படைகளோட உட்கார்ந்துருக்கார். அப்போ விபீஷணன் ஒருத்தன், யாரு விபீஷணன்? ராவணனுடைய தம்பி. அவன் ஒரு 3 மந்திரிகளோடு ராமேஸ்வரம் கடல்ல வந்து ஒத்த காலில் நிக்கிறான். ராமன் கிட்ட சரணாகதி அடைவதற்காக வந்து நிக்கிறான். அப்போ ராமன் நீ யாருப்பான்னு கேட்கிறார். அசுரகுல வேந்தன் ராவணனின் ஒரே தம்பி. அசுரகுல வேந்தன் ராவணன் ஜி. நல்ல வேளை யாரும் ஜெயின்னு சொல்லல. சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். எல்லாம் ராவணனுக்கு வம்சாவளி இங்கேயும் இருக்குன்னு நான் நினைச்சேன். நல்ல வேளை ஒருத்தரும் எல்லாம் அலர்ட்டா தான் இருக்கீங்க. அசுரகுல வேந்தன் ராவணனுடைய தம்பி விபீஷணன் வந்திருக்கிறேன் ராமா, உன்னிடம் சரணாகதி அடைவதற்காக வந்திருக்கேன். ராமன் தயங்குறார். இது ராவணனுக்கு தம்பியா? இது எப்படி சாத்தியம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறார். அப்படி சேனைகளை பார்க்கிறாரு. சுக்ரீவன் இருக்கான் பக்கத்துல. ராமா, படுகாளி பாய் அண்ணனை தான் நம்ம தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்காக வந்திருக்கோம். இவன் நடிக்கிறான். நம்பாத ராமா, இவனை நம்பாத. இவன் அசுர குலத்துல உள்ள டுபாக்கூர் பய. இந்த அசுரர்களுக்கு எல்லாம் பகல்ல ஒரு முகம் இருக்கும், ராத்திரி இன்னொரு முகம் இருக்கும். நம்பாத ராமா, சேர்க்காதன்றான். ராமன் சொல்றான், சேர்க்க மாட்டேன் சுக்ரீவா, நான் சேர்க்கவே மாட்டேன் அப்படின்ட்டு இப்படியே பாக்குறான். ஆஞ்சநேயர் ஒரு ஓரமா பேசாம உட்கார்ந்திருக்காரு. ராமன் எப்போதும் ஆஞ்சநேயரை கேட்காம எதுவும் செய்யறது இல்லை. ஏன்? ராம பக்தியில் யார் நம்பர் 1? அவர் தான் நம்பர் 1. எந்த ஆதாயத்தையும் தேடாமல் ராமநாமத்தை ஜெபிப்பவர். ஆஞ்சநேயர் பல நேரங்களில் தன்னுடைய சக்தியை மறந்துடுவாரா. அவர்கிட்ட போய் ஞாபகப்படுத்தணுமா, எப்பா ஆஞ்சநேயா நீ மலையே தூக்கலாம் தெரியுமா? அப்படியா தூக்கலாமா அப்படின்னு நினைப்பாரா. அந்த அளவுக்கு ராமநாமத்துல அடிமையாகி ஊறி நமக்குன்னு ஒண்ணுமே இல்லை, எல்லாம் ராமன் தான் அப்படின்னு கிடக்கிற ஒரு ஜீவன். ராமன் ஆஞ்சநேயரை பார்த்து, ஆஞ்சநேயா நீ என்னப்பா ஒண்ணும் பேசாம இருக்க? நீ ஒண்ணும் பேசாம இருக்கியே, விபீஷணனை நாம என்ன செய்யறது அப்படின்னு ஆஞ்சநேயத்தை கேட்கிறார். நீங்க நல்ல ஒரு இதுல நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். அதை கடைசியா சொல்றேன். அப்போ ஆஞ்சநேயர் சொல்றாரு, ராமா நீ என்கிட்ட கேட்டதால என்னுடைய கருத்தை நான் சொல்றேன். நான் இலங்கை முழுவதும் சுற்றி வந்தார்லயே அதுக்கு முன்னாடி, நான் இலங்கை முழுவதும் சுற்றி வந்த போது அந்த லங்காபுரியிலே 2 இடங்களிலே ஹரிநாமம் கேட்டது, ராமநாமம் கேட்டது என்னுடைய காதல். ஒண்ணு எங்க? அசோகவனத்துல சீதா. இன்னொன்னு இந்த விபீஷண வீட்டுல கேட்டது, ராமநாமம் கேட்டது. அதனால நீ தாராளமாக விபீஷணனை நீ ஆட்கொள்ளலாம் அப்படின்னு ஆஞ்சநேயர் சொன்னார். இப்ப நீங்க 2 விஷயம் நான் உங்களுக்கு உணர்றேன். நடராஜா கவனி, 2 விஷயம் நீங்க கவனிக்கணும். ராமனுக்கு ஆஞ்சநேயர் சொல்லிதான் விபீஷணன் தெரியணுமா? ராமருக்கு ஆஞ்சநேயர் சொல்லிதான் விபீஷணன் நம்ம பக்தன்னு தெரியணுமா? அவருக்கு தெரியாதா? இல்லைன்னா தெரியும்ல. இந்த இடத்துல 2 விஷயம் நீங்க உணரணும். ஒண்ணு, தன்னுடைய குருநாதனுடைய அனுமதி இல்லாமல் எந்த பக்தனும் வாயை திறப்பதில்லை. அது ராமனுடைய பக்தன் ஆஞ்சநேயன். கேட்காம அவர் எதுவும் பேச மாட்டார். இவர் பாட்டுக்கு அதிக நூப்புல நான் தான் ராமநாமத்தை அதிகமா சொல்றேன், நான் சொல்றதை நீ கேள, நான் தானே நான் பேர் அதிகமா சொல்றேன், நான் சொல்றது நீ கேளு, அப்படி எங்கேயுமே முண்டிக்கிட்டு நிக்க மாட்டார் ஆஞ்சநேயர். அதுதான் சிறந்த பக்தி. எந்த இடத்திலும் தன்னுடைய குருவை தன்னுடைய தெய்வத்தை ஓவர்டேக் பண்ணி போறதுங்கிறது அதான ஆஞ்சநேயர் பொத்திட்டு பேசாம இருப்பார். ஒண்ணு அது. அடுத்தது, அந்த இடத்துல ராமனுக்கு நல்லா தெரியும் விபீஷணன் யாருன்னு தெரியும், அவருக்கு தெரியாமலா இருக்கிறார். ஆனா எதுக்கு இந்த வித்தையை காட்டுறாரு, எதுக்கு இந்த காரியத்தை செய்யறாருன்னா, இங்கே விபீஷணனுக்கு குருவாக ஆஞ்சநேயரை உருவாக்குகிறார். ஏன்னா எப்படி யோகி ராம் சுரத்குமாருக்கு நான் அந்த நாம தீட்சையை வாங்கி கொடுக்க, அங்க இன்னொரு சின்ன குருநாதர் இருந்து சாமி கொடுங்க சாமி அவர் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருக்கிறாருன்னு சொன்னாரோ, அவர் யாரம்மா? தங்கலட்சுமி அம்மா, சச்சிதானந்த சுவாமி. கரெக்ட். அதே போல இங்க ஆஞ்சநேயர் அவருக்காக ரெக்கமெண்ட் பண்றாரு, குடு ராமான். அவருக்கு விபீஷணனுக்கு குருவாக ஆஞ்சநேயரை ராமன் அறிமுகப்படுத்துகிறார்.
நீங்க ராமாயணத்துல கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ராமனை எப்படி விபீஷணன் வணங்கினாரோ அதே போல ஆஞ்சநேயரை வணங்குவார், தன்னுடைய குருநாதர். அப்போ ஒரு குருவை நீங்கள் சாதாரணமாக சந்திப்பதல்ல, வாழ்க்கையில் நீங்கள் ஒருவரை குருவாக ஏற்றுக்கொண்டால் அது பகவான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவது. அப்ப அதனால தான் வேதம் சொல்லுது, நீங்கள் உங்கள் ஆன்மீக குருவின் பேச்சை துச்சமாக நினைப்பதோ, அவரை அவமானமாக கருதுவதோ, இல்ல அவரை இழிவாக பேசுவதோ மாபெரும் பாவம் சொல்லுது. இப்போ இந்த பாயிண்ட் புரிஞ்சுக்கல. அடுத்தது, வேதங்களையோ சாஸ்திரங்களையோ புராணங்களையோ இழிவாக பேசக்கூடாது, பழிக்க கூடாது. உனக்கு பிடிக்கலையா பேசாம போயிடும். வேதங்களையோ சாஸ்திரங்களையோ புராணங்களையோ நீங்கள் இழிவாகவோ பேசக்கூடாது. என்னமா? கரெக்ட், ரொம்ப ரொம்ப கரெக்ட். உங்க பேத்தியா கலாவதி அம்மா? சாமியோட பிள்ளை. இந்த வேதங்களையோ புராணங்களையோ பழிக்க கூடாதுங்கிறதுக்கு வேதத்துல இருந்து ஒரு கதை சொல்றேன். குருவாயூர் தெரியுங்களா எல்லாருக்கும்? குருவாயூர் எல்லாரும் போயிருக்கீங்க? எத்தனை பேர்ல யாரெல்லாம் போயிருக்கீங்க? கை தூக்குங்க. அப்படி பாதி தான் கிரௌட் இருக்கு, பாதி பேர் இன்னும் குருவாயூருக்கே போகல போல. சரி, கையக்களை போடுங்க. நிறைய தடவை குருவாயூர்ல ஜனனி ஜெயந்த்னு ஒருத்தன் இருந்தான். ஜனனி ஜெயந்த்னு ஒரு இளவரசன் இருந்தான். அவனுக்கு அப்பாவுக்கு பேர் என்ன? பரீட்சித் மன்னர். கேள்விப்பட்டிருப்பேல சேச்சி? கேள்விப்பட்டதில்ல? பரீட்சித் மகாராஜாவோட மகன் ஜனனி ஜெயந்தன். இந்த ஜனனி ஜெயந்தன் பெரிய யாகம் வளர்க்கிறான், பெரிய யாகம் வளர்க்கிறான். என்ன காரணத்துக்காக வளர்க்கிறான்? தன்னுடைய தந்தையை ஒரு பாம்பு கடிச்சு கொன்னு போட்டு. அப்ப அவன் யாகம் வளர்க்கறது எதுக்குன்னா, அத்தனை பாம்பையும் பிடிச்சி இந்த யாகத்துல போட்டு கொல்லணும். எங்க அப்பாவை பாம்பு கடிச்சுதானே செத்தாரு, இந்த பாம்பு ஒரு பாம்பை கூட இந்த பூலோகத்துல விடக்கூடாது, அவ்வளவு பாம்பையும் பிடிச்சு போட்டு ஹோமத்துல போட்டு கொல்லணும்னு சொல்லி கொன்னுட்டான். இதன் பாவம் அவனுக்கு என்ன செய்யுதுன்னா தோல் நோயாக வருகிறது. உடம்பு ஃபுல்லா தோல் நோயாக வருகிறது. பாம்பை கொல்லலாமா? பாம்பை மட்டும் இல்லை, எதையுமே கொல்லக்கூடாது. கொஞ்சம் பாம்பை கொன்னதுக்கே தோல் நோய் வருதுன்னா, நம்ம டெய்லி கோழியை கொல்றோம், மீனை கொல்றோம், வாத்தை கொல்றோம், ஆட்டை கொல்றோம், மாட்டை கொல்றோம். இதுக்கெல்லாம் என்னெல்லாம் வரப்போகுதுன்னு நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. சரி, நீங்க பார்த்துக்கோங்க. அதான் ஜனனி ஜெயந்தனுக்கு தோல் வியாதி முத்தி வருகிறது. இந்த தோல் வியாதியை போக்குறதுக்கு அவன் ஏகப்பட்ட வைத்தியங்கள் எடுக்கிறான், எதுலையுமே குறையல. அப்போ அவன் போய் அவன் ஒரு வேத விற்பனர்கள்ட்ட, ஒரு குருநாதர்கிட்ட அவன் கேட்கிறான், சாமி என்னால தாங்க முடியல தோல் வியாதி. இந்த உலகத்திலே நீங்க எல்லாம் நினைப்பீங்க உங்களுக்கு இருக்கிற நோய்கள் தான் ரொம்ப கொடூரமான நோய்கள் நீங்க நினைப்பீங்க. ஆனா உண்மை அது கிடையாது. இந்த உலகத்திலே கொடுமையான நோய் தோல் நோய். உங்க அழகையே சிதைச்சிரும். தோல் நோய்ங்கிறது ஒரு குஷ்டமோ இல்லைன்னா ஒரு டெர்மடைட்டிஸோ ஏதாவது வந்துட்டுன்னு வைங்க, ரொம்ப கொடுமையா இருக்கும். தோலெல்லாம் மாறி அருவருப்பாகி, உங்களுக்கு தோல் நோய் ரொம்ப அருவருப்பா இருக்குன்னா யாரும் கிட்ட வர மாட்டாங்க, யாரும் உங்ககிட்ட பேச மாட்டாங்க. வேற எந்த நோய் இருந்தாலும் உங்களை கிட்ட வச்சுக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு வெளியே கண்ணுக்கு தெரியாது. வாங்கம்மா வாங்க உட்காருங்க, என்ன பிரச்சனை கேட்டுக்குவாங்க. அருவருக்கத்தக்க தோல் நோய் இருந்தால் யாரும் கிட்ட சேர்த்துக்க மாட்டாங்க. சொரியாசிஸ் யாரும் கிட்ட சேர்த்துக்க மாட்டாங்க, வீட்டிலே ஏற்ற மாட்டாங்க. ஆமா, நிறைய. அப்போது தோல் நோய் தான் உலகத்திலே கொடுமையான வியாதி. அப்போ ஜனனி ஜெயந்துக்கு தோல் நோய்க்கு, சரி சரி நம்ம அப்புறம் அதுக்கு அப்புறம் பேசிக்கலாம், வீட்டுக்கு போறப்ப பேசிக்கலாம். ஜனனி ஜெயந்துக்கு வந்திருக்கிற தோல் நோய்க்கு அவன் மருத்துவம் மேல மருத்துவம் பார்த்தும் அவனால எதையுமே சரி பண்ண முடியாதப்போ தன்னுடைய ஆன்மீக குரு கிட்ட போய் கேட்கிறான், சாமி எனக்கு இது ஒரு தீர்வு வேணும், தாங்க முடியல, நான் ஒரு பெரிய மன்னன், ஒரு இளவரசன், எனக்கு இது இவ்வளவு பெரிய நோய் கொடுமையா இருக்கு, சாந்திக்கு என்ன தூக்கம் வருதா, கொடுமையா இருக்கு அப்படின்னு அவன் புலம்புறான். இந்த ஆன்மீக குரு சொல்றாரு, எப்பா நீ குருவாயூருக்கு போ, குருவாயூர்ல தங்கியிரு, அங்க போய் நம்முடைய வேதங்களையும் இதிகாசங்களையும் புராணங்களையும் விடாமல் படித்து கொண்டே இரு, உனக்கு எந்த வைத்தியமும் தேவையில்லை, உன்னுடைய தோல் நோய் முற்றிலுமாக அகலும் அப்படின்னு அவர் சொல்றாரு. நமக்கு தான் நோய்னா எங்கிட்டு போய் தீந்தா என்ன, எங்கேயா போய் தீந்தா சரின்னு தானே ஓடுவோம். அதே போல இந்த ஜனனி ஜெயந்து குருவாயூருக்கு ஓடி வரான். குருவாயூர் ஆலயத்துல தங்கி இருந்து அவன் வேதங்களை படிக்கிறான். அப்படி படிச்சவன் கெட்ட நேரம் என்ன பண்றான், மகாபாரதத்தை கையில எடுக்கிறான், படிக்கிறான். மகாபாரதத்தை படிச்சுக்கிட்டே இருக்கிறான்.
இந்த வேதத்தையும் புராணங்களையும் படிக்கிறது என்னோட தோல் நோய் இப்படி குறைஞ்சிக்கிட்டே வருது. கொஞ்சம் கொஞ்சமா அங்கே ஊர்ல எடுத்துட்டே இருந்தது, சொரிஞ்சுக்கிட்டே இருந்தது, அப்படி அவனுக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. மகாபாரதத்தை எடுத்து படிக்கிறான். மகாபாரதத்துல யுத்த காண்டம் வருது. யுத்த காண்டம் வரச்சுல அதுல ஒரு பகுதி வருது. என்ன பகுதி வருது? வீமன் துரியோதனனை கொல்வதற்காக ஓடி வருகிறான். போர்க்களத்துல ஓடோடி வருகிறான். ஏற்கனவே நாங்க இது பகவத்கீதை வகுப்பு எடுத்துட்டு இருக்கோம். அதுல ஆரம்பத்துல இருந்தே பகவத்கீதையில துரியோதனை எப்படியெல்லாம் பயந்தான் அப்படிங்கறது அதுல வரும். அப்ப துரியோதனை வீமை ஓடி வரதை பார்த்தோன்னா துரியோதனுக்கு பயம் வருது. ஆகா, படுபாய் போய் ஓடி வரானே, இப்ப நம்மளுக்கு நாளா கிழிச்சு போட்டுருவானே, என்ன செய்யலாம்னு நினைச்ச உடனே பெரிய யானைப்படையை அவனை தடுத்து நிறுத்துறதுக்கு அனுப்புறான். யானைப்படையெல்லாம் கொண்டு போய் அவனை தடுங்க அப்படின்னு சொல்றான். யானைகள் ஓடோடி வருது வீமனை பார்த்து. வீமன் என்ன பண்றான்? அந்த யானைகள் எல்லாம் தும்பிக்கை பிடிச்சு ஒத்த எரிஞ்ச யானைகள்லாம் தெரிக்குது. அப்படி யானைகளை தூக்கி தூக்கி அடிக்கிறான், எறிகிறான். மகாபாரதத்துல வருது, வீமன் அடித்த யானைகள் தான் திரும்ப கீழே வரலையா, போயிட்டே இருக்குதான். இத படிச்ச உடனே இந்த கலி என்ன வேலை செய்யும்னா, நல்ல கதையா இருக்க, இவர் தூக்கி எறிஞ்சாரா, யானை மேல போச்சுதான், கீழே வரலையா, யாருகிட்ட எங்கிட்ட கதை விடுறீங்க? ஜனனி ஜெயந்துக்கு அப்படி ஒரு சந்தேகம் வருது. என்னங்க இது, கதை எழுதினாலும் ஒரு நம்புற மாதிரி வேண்டாமா? என்ன வீமன் ரஜினிகாந்தா ஒரே நேரத்தில் 50 பேர் அடிக்கிறவெல்லாம் அங்கங்க பறக்கிறதுக்கு? அவரு யானையை தூக்கி எறிஞ்சாரா, அது கீழே வரலையா, அப்ப அந்த யானை எங்க போச்சுது அப்படின்னு ஜனனி ஜெயந்துக்கு ஒரு இழிவான ஒரு எண்ணம் வருது மகாபாரதத்தை படிக்கல. அந்த கணமே குறைந்திருந்த தோல் நோய் மீண்டும் உச்சத்தை அடைகிறது, வருகிறது. அன்பான எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய பரம பக்தர்களே, இதுல இன்னும் நிறைய இருக்கு. ஆமா 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 நான் கதையை சுருக்கமா சொன்னேன். இந்த 3 கதைகளோடு நாம் இன்னைக்கு சத்சங்கத்தை நிறைவு செய்யணும். நேரமின்மை, அவங்களுக்கு எல்லாம் ஊருக்கு போனோம். இன்னும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த சத்சங்கங்கள்ல இதோட பற்றி பார்ப்போம். அப்போ இதனுடைய உட்கருத்தை நீங்கள் நல்ல வண்ணம் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒரு ஆன்மீக குரு கிடைப்பது என்பது நீங்கள் பூர்வ ஜென்மங்களிலே செய்த புண்ணியம். ஆனா உங்களுக்கு ஒரு ஆன்மீக குருவை பார்க்கிறப்ப உங்களுக்கு கேவலமா தான் தெரியும். ஏன்னா சாமி இருக்கச்சுலயும் பல பேர் அப்படித்தான் இருந்தாங்க, ராமன் இருக்கச்சுலயும் பல பேர் அப்படித்தான் இருந்தாங்க, கிருஷ்ணன் இருக்கச்சுலயும் பல பேர் அப்படித்தான் இருந்தாங்க. கிருஷ்ணனே நீ நல்லா இருப்பியான்னு கேட்ட ஜனங்கள்லாம் அன்னைக்கு இருந்தாங்க. ஒரு உண்டு தானே, கிருஷ்ணனே சாபம் போடாத ஆளே கிடையாது. கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணனை சாபம் போடாத ஆளே கிடையாது. நீ எல்லாம் நல்லா இருப்பியா, அவ்வளோ வரைக்கும் கொண்டு போட்டிய, நீ எல்லாம் நினைச்சிருந்தா அவ்வளோ வரைக்கும் காப்பாத்திருக்கலாம்லன்னு சொன்னாங்கல்ல. அப்போ எந்த ஜென்மத்திலும் எல்லாருக்கும் ஒரு இழிவான நிலைங்கிறது உண்டு. ஆனா வேதம் சொல்லுகிறது தவறு செய்யக்கூடாது. உன்னுடைய ஆன்மீக குருவை நீ உண்மையாக உணர்ந்து கொண்டால், புரிந்து கொண்டால், அவருடைய கட்டளைக்காக ஏவலுக்காக நீ காத்திருப்பாய். யாரை போல? ஆஞ்சநேயனை போல. யாரை போல? பிரகலாத மகாராஜாவை போல. எத்தனையோ பேரை சொல்லலாம். அப்போ ஆன்மீக குருக்களை அவமானமாக நினைப்பதோ, அவர்களுடைய கட்டளைகளை நிறைவேற்றாமல் இருப்பதோ, இல்லை அவருக்கு துரோகம் செய்வதோ மிகப்பெரிய பாவத்தை உருவாக்கும் அப்படிங்கிறது நம்முடைய வேதம். எதற்காக நாம இந்த சத்சங்கத்துல சொல்றோம்? நாமெல்லாம் நாமத்தை சொல்றோம். ஏக பரம்பொருளாம் எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாரை வழிபடுறோம். அப்போ குரு துரோகம் இருக்கக்கூடாது, அதற்கு தக்கபடி குருவும் நடந்து கொள்ள வேண்டும் என்கிறதா கலியுகத்துல நியதி. அப்ப எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாரை நாம் விடாமல் அவருடைய திருவடிகளுக்கு இதை போன்ற வாய்ப்பு, வெளியிலிருந்து வந்திருக்கவங்க எல்லாம் இது போல வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவருடைய திருவடிகளுக்கு சேவைகள் செய்து அவருடைய நாமத்தை விடாமல் ஜபித்து நாம் நம்முடைய பூர்வ ஜென்ம கர்மாக்களை களைந்து நாம் வாழ்க்கையில ஜொலிக்க வேண்டும். தயவு செய்து நான் திரும்ப அந்த ஒரு கருத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். நாம் அடைகிற துன்பத்தை நினைத்து நீங்கள் வருந்தவே கூடாது, ஒரு கணம் கூட வருந்தக்கூடாது. பகவான் யோகி ராம் சுரத்குமார் கடைசி 1985களிலேயே சுவாமிக்கு அந்த நோய், கொடிய நோய் தொடங்கி விட்டது. நீங்க சாதாரணமா ஒரு கேன்சர் நோயாளி எவ்வளவு சிரமப்படுவாங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். வலி எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். சுவாமியினுடைய நோயை முதல்ல கண்டுபிடிச்சது அமுதான்னு நினைக்கிற ஒரு டாக்டர், அந்த அம்மா தான் முதல்ல கண்டுபிடிச்சாங்க. சுவாமி எங்கேயாவது வைத்தியம் எடுத்துக்கிட்டாரா?
ஒரு நாளாவது அந்த வலிக்கு மாத்திரை போட்டுக்கிட்டாரா? எதுவுமே கிடையாது. கடைசி காலத்துல கம்பல் பண்ணி அவருக்கு விருப்ப குறைவுல புடிச்சு கொண்டு போனாங்க. ஆனா எல்லா போட்டோலையும் பாருங்க, சிரித்த முகத்தோடு பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி கொண்டே இருப்பார் பகவான். கடைசியில சுவாமி கிட்ட போய், சாமி எத்தனை பேருடைய கேன்சர்களையும் கொடிய நோய்களையும் ஒழித்தவர் நீங்கள், உங்களுக்கு ஏன் இது என்னப்போ? சாமி என்ன சொன்னார்? இது என் தந்தை எதையோ இந்த பிரபஞ்சத்திலே சமன்படுத்துவதற்காக எனக்கு இதை தந்திருக்கிறார். அப்போ எதை நமக்கு அருளினாலும் அதை பிரசாதமாக அருளாக ஏற்றுக்கொண்டு நாம் அவருடைய திருவடிகளையும் அவர் நாமத்தை விடாமல் பற்றி கொள்ள வேண்டும். எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் நாம் எதிர்பார்ப்பின்றி சேவைகள் செய்யும் போது, எந்தவித தேவைகளையும் வேண்டுதல்களும் இன்றி நாம் நாமத்தை சொல்லும் போது, அவரே உனக்கு தேவையான அருளை அவரே செய்வார். எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாரரை நாம் அறிந்து கொண்டது எப்பிறப்பிலோ நாம் செய்த புண்ணியம், இப்பிறப்பிலே அறிந்து கொண்டது. கருணாமூர்த்தி, அற்புதங்களின் அரசர், அவர் மிகப்பெரிய சக்கரவர்த்தி, நம்ம எல்லாம் ஆளக்கூடிய மிகப்பெரிய சக்கரவர்த்தி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர் எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார். எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய கருணை மழையிலே நனைந்து, ஒரு சிலர் கொட்டாவிக்கு மேல கொட்டாவியா வந்துட்டு இருக்கு, என்ன செய்யனே தெரியல, பகவானே காப்பாற்றணும். சரி, நனைந்து எல்லோரும் அவருடைய அருள் மழையிலே நனைய வேண்டும். இந்த கணம் முதல் உங்கள் வாழ்க்கையிலே எல்லா வளமும் நலமும் பகவான் அருளி, உங்கள் திரு இல்லங்களிலே அவர் வந்திருந்து அரசாட்சி புரிந்து, உங்கள் திரு உடம்பிலே இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களையும் அவர் போக்கி, உங்கள் குடும்ப சூழ்நிலைகளை சரி செய்து, உங்கள் குழந்தைகளுக்கு, பேர குழந்தைகளுக்கு, உங்கள் தொழில்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் பகவான் மாற்றி உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார், நிச்சயமாக ஆசீர்வதிப்பார், நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார். ஜெய குருராயா. ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயாத்.